தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். சங்கீதம் 50:18. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. திருடுறது தப்புன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நாம திருடனாலும் திருடுறவங்களோட நட்பா இருக்கிறது, அவங்க திருடுறதுக்கு நாம ஏதாவது உதவி செய்யறது, இந்த மாதிரியான காரியத்தை செய்யறதும் தப்புன்னு இன்னைக்கு இந்த வேத வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அவன் நிறைய ஏராளமா கொள்ளடிக்கிறான், அவன்கிட்ட இருக்கிறத நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இதெல்லாம் ஒரு திருட்டா அப்படின்னு நம்ம நியாயம் பேசக்கூடாது. அவங்கவுங்க செயலுக்கு அவங்கவுங்க கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, மாம்சத்துல செய்யற பாவம் மட்டும் விபச்சாரம் இல்ல, உலக சிநேகமும் விபச்சாரம்னு வேதம் சொல்லுது. நம்ம மாம்சத்தை மட்டும் கரைப்படாம காத்து கொண்டா போதாது, நம்ம சிந்தையிலையும் செயலிலையும் உலக பிரகாரமான எந்த காரியத்துக்கும் நாம அடிமையாகாம இருக்கணும். நம்முடைய கைகளும் சிந்தையும் கரைபடாம காத்து கொள்ளலாம். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் பிசாசான வந்த பொழுது, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது எதுவும் என்னிடத்துல இல்லைன்னு சொன்னாரோ, அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு நாம பரிசுத்தமா வாழ நம்மள ஒப்பு கொடுக்கலாமா?